ஆத்ம வணக்கம். ஒரு அற்புதமான நூலை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். மானிடத்தை உயிர்ப்பிக்கும் 4 வேதங்கள். மானுடத்தை உயிர்ப்பிக்கும் 4 வேதங்கள். 4 வேதங்கள்: ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த 4 வேதங்களுடைய முழுமையான விளக்கம் இது உள்ளார இருக்கு. ஸ்லோகங்களாக, பாடல்களாக இல்லை, முழுமையான விளக்க உரையாக இருக்குது. வேதம் அப்படிங்கிறதே யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்ததல்ல, யாரோ ஒருத்தர் எழுதி வச்சதல்ல. இறைவனுடைய ஒளியை தான் நம்ம வேதம்னு சொல்லுவோம். இப்படி கிடைச்ச நிறைய ஒளிகளை, மந்திரங்களை தொகுத்து கொடுத்து அதுக்கு வேதம்னு பெயர் வச்சவர் வியாச முனிவர். ஆக்சுவலா வியாசர் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா தொகுத்தவர் அப்படிங்கக்கூடிய அர்த்தம். அதனாலதான் அடியேனும் நிறைய விஷயங்களை தொகுத்து கொடுக்கறதுனால வியாசானந்த மகரிஷின்னு பேர் வச்சிருக்கேன். வியாசருடைய ஒரு சீடர் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க இந்த நூல் வேதத்துல இருக்கக்கூடிய உட்கருத்தை மட்டுமல்ல, நான் இதை எப்படி பயன்படுத்தியிருக்கேன் இந்த விளக்க உரை அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளுடைய பயணம் எது? ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானத்தினுடைய இலக்காக இருக்கக்கூடிய பரமுக்தி நிலையை அடைவதற்கு வேதத்துல சொல்லப்பட்ட 4 வேதத்திலையும் சொல்லப்பட்ட மிக உயர்ந்த உட்கருத்துக்களை மட்டும் முழுமையாக தொகுத்து இந்த நூல்ல கொடுத்திருக்கேன். அப்ப எவ்வளவு சிறப்பானதாக இருக்கும். 4 வேதங்களையும் படிச்ச ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். 4 வேதங்கள்லையும் இருக்க உயர்ந்த ஞானமும் உங்களுக்குள்ளார வந்துடும். அப்ப இந்த நூல் நீங்க அவசியம் படிக்க வேண்டியது தானே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு எழுதா கிளவின்னு ஒரு பேர் உண்டு. ஏன்னா இது எழுத்து வடிவில் இல்லை, சந்தஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு மொழியில இருந்துச்சு. ஆனா அதுக்கு எழுத்து இலக்கணம் கிடையாது. அப்புறம் தான் பிற்காலத்துல அதை என்ன பண்ணாங்கன்னா சமஸ்கிருத மொழியில எழுதி வச்சாங்க. சமஸ்கிருதத்துல இருக்குது, வேற ஏதோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இது அவ்வளவு பெரிய பொக்கிஷம். இது நான் முன்னாடியே கூட சொல்லியிருக்கேன். தமிழ் கூறும் முக்தி நெறிகள்ல இருக்கிறதா வேதத்தில் இருக்கக்கூடிய முக்தி நெறி, வேதத்தில் இருக்கக்கூடிய முக்தி நெறி தான் தமிழ் முறைகள் இருக்கக்கூடிய முக்தி நெறின்னு ஒரு புத்தகத்தை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வச்சேன். இங்க இருக்கிறதா அங்கேயும் இருந்துச்சு, அங்க இருக்கிறதா இங்கேயும் இருந்துச்சு. அப்ப ஆத்ம ஞானம் தொடர்புடைய, பரமுக்தி தொடர்புடைய எல்லா ஞானங்களும் இந்த 4 வேதங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அவ்வளவுத்தையும் தொகுத்து இந்த நூல்ல கொடுத்திருக்கேன். கண்டிப்பாக ஆத்ம சாதகர்கள் படித்தே ஆக வேண்டும். படிக்கலாமா? குரு மகரிஷினுடைய ஆசீர்வாதங்கள்.